So, hello guys, welcome to our channel. So, first of all, everyone for the support the subscribers starting to perform. But இப்போ வந்து வேற ஒரு ஸோ இன்னைக்கு நம்மளோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ஹவு டு டிசைன் அ ப்ராம்ப்ட் அதாவது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன ஸோ அதில் வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு அதாவது இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் இருக்கு ஸோ அதை பற்றி பார்த்துக்கலாம் ஸோ நார்மலாக வந்து நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் நடக்கும் ஸோ ஒரு ஏஐ வந்து கோடடிக்க அதாவது வந்து கமெண்ட் பண்ணி அது டாஸ்க் ஒர்க் பண்ணுறது எப்படி ஸோ பட் ஆனால் அந்த டாஸ்க்லையும் அது ஒரு டாஸ்க் பண்ண வைக்கிறதும் வந்து எக்கச்சக்க விஷயங்கள் இதுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ எக்கச்சக்க டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அது ஒரு ஒரு டெக்னிக்ஸும் வந்துட்டு அந்த ஏஐயோட ரெஸ்பான்ஸ் வந்து லெவரேஜ் பண்ணும் அதாவது எப்படின்னா அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பரா நல்லா இருக்க மாதிரியே வந்து அப்டேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் வந்துட்டு எல்லாமே சொல்லுவோம் ஸோ அண்ட் தென் அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு ஸோ இந்த ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் பற்றி இப்போ ஒன்றா பார்க்கலாம் அண்ட் ஸோ இப்போ நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துலாம் ஓகே கைஸ் ஸோ நான் இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன் ஏன்னா வந்து சாட்ஜிபிடி தான் வந்து அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கும் ஃபர்ஸ்ட் டாபிக் ஸோ இப்போ ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்ச டாபிக் அதிகமாக வந்து எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஜீரோ சூட் ப்ராம்ப்டிங் ஸோ ஜீரோ சூட் ப்ராம்ப்டிங்னா அந்த இடத்துல வந்து நீங்க அந்த ஏஐக்கு வந்துட்டு எந்தவித ஒரு க்ளூவும் கொடுக்க மாட்டீங்க நீங்களே தான் வந்து அந்த ஏஐ வந்து பதில் சொல்ல வைப்பீங்க ஸோ அந்த ஏஐ வந்து அதோட ஓனான ஒரு டேட்டா செட் ட்ரெயின் இருக்குல்ல அதுல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து அதுவே வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டோம் ஸோ ஜீரோ ஷூட் ப்ராம்ப்டிங் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன் ஸோ வாட் இஸ் பைத்தான் அண்ட் ஜீரோக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா அதுவே வந்து கெஸ் பண்ணியிருக்கு ஸோ பைத்தான் இஸ் ஃபைனல் இம்ப்ளிமெண்டட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு ஸோ ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணலாம் இதுவே ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து இதுவே வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கும் அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இதுதான் வந்து ஜீரோ சப் மார்க்கிங் ஸோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நீ கொடு ஏன்னா வந்து அதை புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஜீரோ ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஏஐ வந்து அதோட ஓன் டீக்கிங் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு அடுத்து ஃபியூஸ் ப்ராஃபிட் இதுல வந்து ஜீரோக்கும் ஃபியூக்கும் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து இப்போ டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் கேன்சல் ஃபியூஸ் ப்ராஃபிட் வந்து நான் இப்போ தெளிவாக சொல்றேன் ஸோ அப்படின்னா என்னன்னா ஃபியூஸ்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா வாட் இஸ் பைத்தான் explain the use but ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதோட யூஸ் அதாவது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல பைத்தான் யூஸ் பண்றாங்க ஓகே அங்க யூஸ் பண்றாங்க ஸோ வந்து அதுல நம்ம வந்து எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து வாட் இஸ் பைத்தான் அப்படின்னு கேட்டேன்னா வந்து அது என்ன சொல்லுச்சு இந்த எக்ஸாம்பிளோட சொல்லுச்சு பட் ஆனா நான் இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாஸ்க் அதாவது ஒரு விஷயத்த வந்து அதுல கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பத்தி நீ சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அது கெஸ் பண்ணும் ஸோ மொபைல் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் சொல்லி தரும் அண்ட் தென் வந்து உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்புறம் என்ன அதாவது என்னென்ன டெஃபினேஷன்ஸ் தேவைப்படுது எல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்டா தரும் ஸோ இதுதான் வந்து ஃபியூ சூட் ப்ராம்ப்டிங் ஓகேவா அண்ட் தென் அடுத்து செயின் ஆஃப் செயின் ஆஃப் அதாவது சிஓடி ஸோ இது இந்த சிஓடி ப்ராம்ப்டிங்னா என்னன்னா ஸோ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்லுவாங்க ஸோ இம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அதாவது டெக்ஸ்ட் டாட் HTML அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கடுத்து இம்ப்ளிமெண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராம்ப்ட் பண்றது தான் செயின் ஆஃப் தோ அதாவது செயின் வச்சுக்கலாம் சிஓடி இதுதான் வந்து
அதாவதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பான இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுல வந்து எஃபிஷியன்சி வந்து அதிகமா இருக்கும். ஸோ வந்து என்னன்னா ஒரு ஒரு ப்ராம்ப்ட் நம்ம எப்படின்னா செப்பரேட்டா அதாவது டெடிகேட்டடா போடுறதுனால ஸோ அதோட அவுட்புட் வந்து லெவரேஜ் ஆகும். ஓகே ஸோ சின்ன பத்தி பார்த்தாச்சு. அண்ட் மெட்டா ப்ராம்ப்டிங். ஸோ மெட்டா ப்ராம்ப்டிங்னா என்னன்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் அடிக்க தெரியாது. ஸோ வந்து இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு ப்ராம்ப்ட்லாம் பண்ண தெரியாது. ஸோ வந்து நீ இந்த மாதிரி நீயே ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு ப்ராம்ப்ட் கொடு உனக்காக அப்படின்ட்டு அந்த ஏஐ கிட்டே கேட்குறீங்க. ஸோ ஏஐ கிட்ட ப்ராம்ப்ட் கேட்கும்போது என்ன வரும்னா அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா சொல்லணும். ஸோ அது மேபி உங்களோட நேச்சுரல் லாங்குவேஜாகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து ஏஐயால இப்போ என்னன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லை இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்ன வேணா பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல என்னனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி சொல்லிட்டீங்கன்னா, அதுவே ஒரு ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு குடுக்கும். ஓகேவா? அந்த ப்ராம்ப்ட்ட நீங்க எடுத்துட்டு போய் ஏதாச்சும் ஒரு ஏஐல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட அவுட்புட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ ChatGPT பொறுத்தவரைக்கும் நீங்க கிளாடுக்காக எனக்கு வந்து நீ குடு, ப்ராம்ப்ட் குடுன்னு சொன்னா கூட பெர்ஃபெக்ட்டா குடுக்கும். ஓகேவா? ஸோ வந்து இதுதான் மெட்டா ப்ராம்ப்ட். ஸோ இதுவரைக்கும் 4 இம்பார்ட்டன்டான ரேக் கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட் பத்தி எல்லா இடத்துலயுமே அதிகமா கேட்கறாங்க. ஸோ ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து என்னன்னா ரேக். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரேக் பார்க்கலாம். ரேக்னா என்னன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ப்ரோசஸிங். ஆர்குமெண்ட் இல்ல ஆர்குமெண்ட். ஸோ இது என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நான் இப்போ கொடுக்குறேன். ஏன்னா ஒரு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். அந்த டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து பைனரிஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஸோ பைனரிஸ் எடுத்துட்டேன்னா அந்த ஏஐக்கு வந்து நான் ஃபீட் பண்ணுவேன். ஸோ அந்த ஏஐட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா நீ இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறத மட்டும் சொன்னா போதும். உன் நாலேஜ் வந்து நீ எதையுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் வந்து ரேக். ஸோ ரேக் வந்து தனி மெத்தடாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்டிங்லேயே வந்துட்டு நீங்க ரேக் எடுத்துட்டு வரலாம். ஸோ ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம்னா சாட்ஜிபிட்டியால ஒரு ஃபைல் அனலைஸ் பண்ண முடியும். என்னன்னாலும் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ரேக் அப்படின்றதும் ஒரு ப்ராம்ப்டிங் டெக்னிக் தான் வந்து. அண்ட் தென் ரியாக்ட். ரியாக்ட்ன்னு பார்த்தோம்னா இது வந்து என்னன்னா ஏஜென்ட்ஸால மட்டும்தான் முடியும். ஸோ ஏஜென்ட்ஸ்னா என்னன்னா கிளாட், சாட்ஜிபிடி, அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா எம்சிபி சர்வர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இல்லை வந்து ஒரு பேஸ் டூல்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ரியாக்ட்னு சொல்லுவோம். ஸோ ரியாக்ட்னா என்ன அர்த்தம்? ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு ப்ராம்ப்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அதுக்கடுத்து தெரியாததை நீ வெப்ல எதுல வேணா சர்ச் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றதுதான் வந்து ரியாக்டோட டெஃபினிஷன். ஓகேவா? அண்ட் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ வீடியோ ரொம்ப லெக்டாக போயிடும். ஸோ அதனால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அண்ட் தென் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னா ஒரு ஏஐ கிட்ட அதே ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ண சொல்றோம். அந்த ரெஸ்பான்ஸே வந்து மறுபடியும் அதையே வந்து ரிவ்யூ பண்ண சொல்றோம். ஸோ என்ன சொல்ல வரோம்னா ஒரு ஏஐ கிட்ட வந்து அதோட ரெஸ்பான்ஸை அதையே ரிவ்யூ பண்ண சொல்றோம். ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஏஐக்கு வந்து நம்மளோட நீடு வந்து ஒழுங்கா புரிஞ்சிருந்தது அப்படின்னா அதோட அவுட்புட்டை வந்து அந்த அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராம்ப்டை எந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து அந்த ஏஐ எனக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் இந்த ப்ராம்ப்ட். ஓகேவா? அண்ட் தென் ஸோ ஃபைனலாக ஒரு இருக்கு. இது வந்து நம்ம ஃபைனலாக ஒரே ஒரு டாபிக் இல்லை. ஸோ இது வந்து நம்மளோட வீடியோவில் ஸோ கொஞ்சம் லாஸ்ட் டாபிக் ப்ராம்ப்ட் செயினிங். ஸோ ப்ராம்ப்ட் செயினிங்னா ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம ப்ராம்ப்டாக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா லைக் நம்ம என்ன சொல்ல வரோம் ஒரு ஏஐ பத்தி சொல்லலாம். ஓகே சிம்பிள். மூவினா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த பைத்தன் பற்றி கேட்குவோம்னா ஸோ அதுக்கடுத்து மேலே இருக்க இதை வச்சு நீ அடுத்து கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கண்டினியூன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து அது வந்து இதுல வந்து இந்த கான்செப்டுக்கு எக்ஸ்பெண்டலாம் வந்து ஃபார்வர்ட் வைல் இருக்கும் அப்படின்னும். ஸோ அதுக்கடுத்து இன்னமும் கண்டினியூ கொடுத்தோம்னா அதுக்கடுத்து என்னென்ன டிஎஸ்ஏ இது இந்த மாதிரி பயனற்றி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு போகிறேன். ஸோ இதுதான் வந்து ப்ராம்ப்ட் செயினிங். ஸோ ஒரு ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி அடுத்த ப்ராம்ப்ட் வரும். ஸோ இதுதான் வந்து ப்ராம்ப்ட் செயினிங். ஸோ இந்த 8 டாபிக் வந்து ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன் நான் சொல்றேன்னா இந்த 8 டாபிக்கும் வந்து அதிகமா கோடிங் ஐடிஸ்ல இல்ல எந்த இடத்துலயா இருந்தாலும் யூஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம் ஏஐல தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கான்செப்டா இருக்கும்.
அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் இன்னமும் நம்ம வந்து ஏஐ வந்து எப்படி லெவரேஜ் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஆப் டெவலப்மெண்ட்னு இல்லை எல்லா இடத்துக்குமே. அண்ட் தென் ஹெல்த் கேருக்கு வந்து இப்போ ஏஐ வந்து என்கரேஜ் ஆகிட்டு. ஸோ இந்த விஷயம் தான் வந்து அடுத்து எடுக்க போகிற டெக்னாக்காக இருக்கும் நமக்கு. அண்ட் தென் அது பார்த்தோன்னா நமக்கு வந்து ட்ராக் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்னமும் எக்ஸ்பேண்டடான கான்செப்டாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.